ஆஸ்திரேலியா உலகின் 6வது பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு வல்லரசு நிறைந்த நாடு. 27 மில்லியன் மக்கள், அதாவது 2,78,50,000 மக்கள் இங்க வாழ்றாங்க. இந்த ஆஸ்திரேலியா உலகத்துல 54வது மோஸ்ட் பாப்புலேட் கண்ட்ரியா இப்ப இருக்கு. இங்க இயற்கை வளம், சுகாதாரம், பாதுகாப்பு அனைத்திலும் ஒரு பேர் போன இந்த ஆஸ்திரேலியா வெறும் 10% நிலப்பரப்புல தான் மொத்தமே மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. மீதமுள்ள 90% நிலப்பரப்புல எம்டியா தான் இருக்க காரணம் என்கிறத இந்த வீடியோல நம்ம விரிவா பார்ப்போம். ஆசியாவோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம்னா 1606ஆம் ஆண்டு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் ஜான்சன் அப்படிங்கிறது கடல் பயணம் பண்ணும்போது ஒரு புயல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல ஒரு தீவுல போய் இறங்குறாரு. அந்த தீவு தாங்க இன்றைய ஆஸ்திரேலியா அப்படின்னு. அதுக்கப்புறம் 163 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1770ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஜாம்ஸ் குக் அப்படின்னு ஆஸ்திரேலியாவுக்கு அப்படிதான் வராது. அந்த சமயத்துல இங்க கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த பழங்குடி மக்களை எதிர்த்து என்ன பண்றாரு அந்த ஜான்சன் அவங்களோட அந்த பழங்குடி மக்களோட போரிட்டு அவங்கள தோற்கடிக்க ரொம்ப சிரமப்படுறாரு. இந்த பிரிட்டிஷ் வருகைக்கு பிறகு அந்த பழங்குடியின் மக்கள் பாரம்பரிய வாழ்க்கையை முடிவுக்கு வந்துச்சு. அடுத்து ஆஸ்திரேலியாவில் அந்த சிட்னிங்கிற ஒரு ஏரியாவை கைப்பற்றாங்க. அங்க சிறை கைதிகளை அழைச்சி வைக்க பயன்படுத்த வந்திருக்காங்க. உடனே அந்த கப்பல்ல அந்த கைதிகளை எல்லாம் அந்த தீவுக்கு கொண்டு வராங்க. அவங்களுக்கு என்ன நோய்கள் நிறையவே இருந்திருக்கு. பாக்டீரியா, பெரியம்மை, அந்த மாதிரி நோய்கள் இருந்திருக்கு. அந்த நோய்கள் அங்க உள்ள பழங்குடி மக்களுக்கு பரவி அந்த பழங்குடிய மக்கள் அப்படியே இறந்து போயிடறாங்க. 1850ஆம் ஆண்டுல ஆஸ்திரேலியாவுல முதல் முறையா இந்த இடத்துல அந்த பகுதியில ஒரு புதுசா தங்கம் கண்டெடுக்கப்பட்டது. உடனே அந்த பதிவுல இருந்து ஆஸ்திரேலிய மக்கள் என்ன பண்றாங்க, அங்க உள்ள நிறைய மக்கள் அங்க குடிபெயர ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் மக்கள் கடலோர பகுதியில மட்டும்தான் வாழ்றாங்க. மீதமுள்ள மொத்த நிலப்பரப்பு பாலைவனமா தான் இருக்கு. இது இப்படி இருந்தது காரணம் மக்கள் வாழும் நிலப்பரப்பு அருகில நீண்ட மலைத்தொடர் தான். அது மட்டும் இல்லாம ஏன்னா இந்த மலைத்தொடர் மலைமேகங்களை பாலைவன பகுதிகளை அனுமதிக்காத ஒரு காரணம். இதனால மொத்த மழைப்பொழிவு கடலோரத்துல தான் இருக்கு. நம்ம ஆஸ்திரேலியா வரலாறை நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இதுல என்னென்ன இந்த வீடியோல நான் எதுவும் கருத்துக்களை விட்டுருந்தேன்னா மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். நான் உங்கள் கோபால்.